வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஆர் ஐடியாஸ் கொடைக்கானல். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அல்ட்ரா டிஜிட்டலோட 5.1 மினி ப்ரோலாஜிக் போர்டு. இதில் ஏற்கனவே இருந்தது வந்து வசந்த் பிராண்டோட மினி ப்ரோலாஜிக் போர்டு. இந்த போர்டை எடுத்துகிட்டு நான் இப்போ அல்ட்ரா டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, இதில் வாய்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஆல்ட்ரு பண்ணி பார்த்தா அப்படி செட் ஆகலை. அதனால் அல்ட்ரா டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டு மாற்றுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த STK 4141 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஸ்டீரியோ PCB யூஸ் பண்ணியிருக்காங்க. 4191 வச்சுருக்காங்க. இது வந்து சப்வூஃபருக்கு, இது வந்து மோனோ PCB. ஏற்கனவே பண்ண டெக்னீஷியன் பண்ண தப்பு என்னென்னா, இப்போ இதில் வந்து ஸ்டீரியோ PCBனா ஒரு கிரவுண்டும் 2 மெயின் அவுட் வரும். அப்படி தான் நம்ம அவுட்புட் கொடுத்துருப்போம். ஆனால் இதில் வந்து மோனோ PCBலே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு கிரவுண்டு இங்கே அடிச்சுட்டு ஒரு அவுட் இங்கே எடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு சேனல் வேலை செய்யலை. மோனோ PCB தான். அது அவுட்புட் வந்து இதில் வந்து சரியில்லை, ஒரு தப்பு. அடுத்து இந்த PCBயில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சென்டர் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த சைடு சரௌண்டை கொடுத்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பீக்கர் வர மாதிரி, இதில் ஒரு 2 ஸ்பீக்கர் வர மாதிரி இங்கே வந்து லூப் பண்ணிட்டாங்க, பேரல் பண்ணிட்டாங்க. அது ஒரு தப்பு. லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் எப்பயும் போல் லைன் போச்சு. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ இதில் 2 ஸ்பீக்கர் வந்து கஸ்டமர் மாட்டிடுவாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு 4 ohms போடும்போது 2 ohmஸாக மாறும். அப்போ ஐசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 ohms வந்து 2 பேனல் பண்ணி 2 ohmஸாக மாறுறப்ப லோடு கூடும். சிம்பிளாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் சரௌண்டுக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது ஐசி ஈஸியாக ஃபால்ட் ஆயிரும், அவுட்புட்டில் வந்து DC ஆயிரும். ரெண்டுலேயுமே நடந்தது தான். ஆனால் இது வந்து நார்மலாகவே கம்ப்ளைண்ட்டு. இதில் மெயின் கம்ப்ளைண்ட் வந்து இதுதான். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 2 அவுட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிரவுண்டையும் ஒரு மெயின் எடுத்துட்டாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு 2 அவுட் எடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் சூப்பராக வந்துடுச்சு. இது ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது கஸ்டமர் தான் பாதிக்கப்படுவாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஈஸியாக ஐசி போச்சு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனால் கஸ்டமர் தான் பாதிக்கப்படுவாங்க. முதலே பண்ணும்போது இது வந்து ப்ராப்பராக செஞ்சுட்டோம்னா கஸ்டமருக்கு ப்ராப்ளம் இல்லை, அவுட்புட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அல்லது இதிலே ஒரு ஐசி எக்ஸ்ட்ரா போட்டு சென்டருக்கு ஒரு லைனை தனியாக பிரிச்சிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து 4.1 பண்ணி தரேன், 2 லெஃப்ட் ரைட்டு, 2 சரௌண்டு, ஒரு சப்வூஃபர், நல்லா ரிசல்ட் வர மாதிரி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி தான் கஸ்டமரை சொல்லியிருந்தேன். இதுக்காக தான் இந்த போர்டவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளும் சொல்லிட்டோம் நல்லா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னா தான் அல்ட்ரா டிஜிட்டல் நான் சூஸ் பண்ணது. ஏன்னா நல்ல பேஸ், ட்ரிபிள், சப்வூஃபர், பஞ்சிங்கு, சரௌண்டு எல்லாமே சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் அதை பண்ணி கொடுத்துருக்குறேன். எதுக்காகனா, பிகினர்ஸ் இந்த தப்பு பண்ணக்கூடாதுனால ஷார்ட்டாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். எப்பயுமே அப்படி பண்ணாதீங்க. 2 அவுட்டு ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் வருதுன்னா 2யும் தனித்தனியாக கொடுத்துருங்க. அப்போதே நல்லது. ஒரே அவுட்டில் 2 ஸ்பீக்கர் வந்து பேரல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் தான் பாதிக்கப்படுவாங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேர். இதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.